ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மாதம் 25,000 சம்பளத்தில் குழந்தைங்களின் படிப்புக்கு எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணலாம், எந்த பிளானில் இன்வெஸ்ட் பண்ணினா குழந்தைங்களின் எஜுகேஷன் அப்போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு குழந்தைக்கு பேரண்ட்ஸாக இருக்கிற எல்லாத்துக்குமே மிகப்பெரிய கனவு என்னவா இருக்கும் தெரியுமா? தன்னுடைய குழந்தை நல்ல ஸ்கூலில் படிக்கணும், நல்ல காலேஜில் படிக்கணும், ஃப்யூச்சரில் எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாமல் முன்னேறணும்னு தான் எல்லா பேரண்ட்ஸுமே யோசிப்போம். ஆனால் பல பெற்றோரின் மனசில் ஒரு கேள்வி இருக்கும். அது என்னென்னா, நம்மளோட சேலரி மாதம் 25,000 தான், இதில் குழந்தையோட படிப்புக்கு எப்படி சேமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஷின் எல்லாரோட மனசுலேயுமே இருக்கும். நம்மளை மாதிரி மிடில் கிளாஸாக இருந்து சேலரி கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி யோசிப்போம். இந்த எல்லா கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு உண்மையை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்மளில் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுமா? சம்பளம் அதிகமாக இருந்தால் தான் சேவிங்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சம்பளம் அதிகமாக இருக்கிறது முக்கியம் கிடையாதுங்க. சேமிக்கிற பழக்கம் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி 25,000 சம்பளத்தில் சேமிக்காத ஒருத்தர் நாளைக்கு 50,000 சம்பளம் வாங்கினாலும் சேமிக்க மாட்டாங்க. ஸோ சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு சம்பளம் முக்கியம் இல்லை, சேவிங்ஸ் பண்ணுற ஹேபிட் தாங்க முக்கியம். நெக்ஸ்ட்டு குழந்தைங்களோட ஃபீஸ், அதாவது கல்வி செலவு ஏன் முக்கியம்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி எல்கேஜி ஃபீஸு யூகேஜி ஃபீஸே இப்போ பயங்கரமாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்கூலில் படிக்க வைக்கணுன்னா இயர்லிக்கு எல்கேஜிக்கு 80,000 வந்துடுதுங்க. 80,000ங்கிறது வருஷம் வருஷம் அப்படியே தான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. நல்ல ஸ்டாண்டர்டான ஸ்கூல் இல்லாமல் நார்மலாக ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தாலே எல்கேஜிக்கு 45,000லேருந்து 50,000 வந்துடுதுங்க. இன்றைக்கி 50,000 இருக்கிற ஸ்கூல் ஃபீஸு 10 வருஷத்துக்கு அப்புறம் 1,00,000 இல்லைன்னா அதுக்கு மேலே கூட வரலாம். அதனால் நம்ம பசங்களுக்கு நல்ல கல்வி கொடுக்கணுன்னா நல்ல ஸ்டாண்டர்டான ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கணும். நல்ல காலேஜில் படிக்க வைக்கணுன்னா படிப்புக்காக பண்ணுற சேவிங்ஸ் வேகமாகவே பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். லேட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு நான் 25,000 சம்பளம் தான் வாங்குகிறேன், இந்த சம்பளத்தை வச்சு நான் எப்படி பிளான் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் 25,000 சம்பளம் தான் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 25,000 வச்சு எப்படி சேவிங்ஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சேலரி வந்த உடனே மந்த்லி செலவுக்குன்னு தனித்தனியாக பிரித்து வச்சுடுங்க. இப்போது 25,000 சம்பளம்னா நீங்கள் வீட்டு செலவுக்கு ஒரு 15,000 எடுத்து வச்சுருப்பீங்க. கரண்ட் பில் அண்ட் பெட்ரோலுக்கு ஒரு 3,000 ஒதுக்கி வச்சுருப்பீங்க. எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு 3,000 வச்சுக்கோங்க. டோட்டலாக 1 மந்த்துக்கு 21,000 செலவாகுது. நெக்ஸ்ட்டு மீதி உள்ள 4,000 பசங்க ஃப்யூச்சர், அதாவது எஜுகேஷனுக்கு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 4,000 எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுற பிளான் ஆர்டிங்க. இது என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது நீங்கள் நல்லா பார்த்து அந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆர்டியில் தான் நான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேங்க. ஆர்டி இருக்கிறதுலையே ரொம்ப பாதுகாப்பான சேமிப்பு திட்டம். நீங்கள் சேவிங்ஸ் பண்ண நினைக்கிற 4,000ல் 2,000 ஆர்டி போடுங்க. 5 வருஷத்துக்கு ஆர்டி போடுங்க. கண்டினியூவாக கட்டுங்க. ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் டிசிப்ளினோட கண்டினியூவாக கட்டுங்க. இன்றைக்கி 2,000 சின்ன அமௌண்ட்டாக தாங்க இருக்கும். ஃப்யூச்சரில் நம்ம பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டாகவே நம்மளுக்கு கிடைக்கும். 5 இயர்ஸ் ஆர்டி போட்டு 5 இயர்ஸ் மெச்சூர்ட் ஆகி அமௌண்ட்டு கையில் வந்துடுச்சுன்னா, அந்த டைம் இன்னும் பசங்க ஸ்டடீஸ்க்கு வரல, நம்மளுக்கு இப்போதைக்கு அந்த அமௌண்ட்டு தேவை இல்லைன்னா அந்த அமௌண்ட்டை ஆர்டியாக எடுத்து ஆர்டி அமௌண்ட்டை எடுத்து எஃப்டியில் போட்டுருங்க. கையில் வச்சுருந்தா அமௌண்ட் மல்டிபிள் ஆகாதுங்க, அப்படியே தான் இருக்கும். ஸோ எஃப்டியில் போட்டால் இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்மளை ஆர்டியோட அமௌண்ட் எஃப்டியில் போட இன்னும் கொஞ்சம் மல்டிபிள் ஆகும். அப்புறம் திரும்ப நம்மளுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆர்டி முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்ம குழந்தைங்க ஸ்டடீஸ்க்கு வரல, அதாவது சின்ன குழந்தைங்களாக தான் இருக்காங்க, இன்னும் காலேஜ் அந்த மாதிரி பெரிய செலவாகிற மாதிரி எந்த ஒரு இதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் திரும்பவுமே நெக்ஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு ஆர்டி போடுங்க. கண்டினியூவாக போட்டுகிட்டே இருங்க. பசங்க எஜுகேஷன் எப்போ பணம் தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு செகண்ட் பிளான் என்னென்னா எஸ்ஐபி இல்லைன்னா பிபிஎஃப் தான். இதுவும் பசங்க எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான நல்ல ஸ்கீம் தாங்க.
ஃபஸ்ட்டு ஒரு 2000 வந்து ஆர்டி போட்டிங்களே, செகண்ட் ஒரு 2000 இருக்குது பார்த்தீங்களா, அதில் எஸ்ஐபி இல்லைன்னா பிபிஎஃப் போடுங்க. நம்ம பசங்க பிறந்த கொஞ்ச நாள்லேயே இயர்லியாகவே இந்த பிளானை வந்து ஜாயின் பண்ணால் சின்ன அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்ல அமௌண்ட்டாக மெச்சூர்ட் ஆக சான்ஸ் நிறைய இருக்குதுங்க. ஸோ நீங்கள் சைல்டு எஜுகேஷன் பிளான் பண்ணால் ரொம்ப இயர்லியாகவே யோசித்து பிளான் பண்ணுங்கள். பல பேரண்ட்ஸ் என்ன தப்பு செய்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, குழந்தைங்க ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ குழந்தைங்க 10th வந்துட்டாங்க, நெக்ஸ்ட்டு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு யோசித்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது என்ன ஆகும்னா நமக்கு ப்ரெஷர் தாங்க அதிகமாகும். ஏன்னா நம்ம சேவ் பண்ண போகிற அமௌண்ட் வந்து கம்மி தான், சேவ் பண்ணுற டைமும் கம்மியாக இருந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு படிப்புக்கு தேவையான அமௌண்ட் வந்து கிடைக்கிறது கஷ்டங்க. ஆனால் குழந்தைங்க பிறந்த உடனே சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சேவிங்ஸ் கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து டைம் அதிகமாக இருக்கிறதுனால பெரிய டார்கெட்டை கூட அச்சீவ் பண்ணலாம், ப்ரெஷரும் கம்மியாக இருக்குங்க. ஜப்பானியர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது என்னென்னா சிறிய தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து சேவிங்ஸ் பண்ணால் பெரிய தொகையாக ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஒரு மாதம் 500 இல்லை 1000 இல்லை 2000 எதா இருந்தாலும் சரி டிசிப்ளினோட சேவிங்ஸ் செய்யணும்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த 2000 ரூபாவை எஸ்ஐபி இல்லை பிபிஎஃப் எதுலையா உங்களுக்கு எந்த ஸ்கீம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா எஸ்ஐபியில் ஒரு 1000 ரூபாயும் பிபிஎஃப்பில் ஒரு 1000 ரூபாயும் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறேன். எஸ்ஐபிங்கிறது வந்து ஷேர் மார்க்கெட் மாதிரி தாங்க, இடிஎஃப் தான், அதில் ரிஸ்க் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எஸ்ஐபி பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் மட்டுமே அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் வந்து பிபிஎஃப்பில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் தான், ஸோ எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது, 100% சேஃபான ஸ்கீமு. இப்போது ஒரு பேரண்ட்ஸாக தன்னோட குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட்டு என்னன்னு தெரியுமா? கோல்டு ஜுவல்லோ இல்லை பெரிய வீடோ இல்லைங்க, நல்ல கல்வி தான். நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி தாங்க. ஸோ அதுக்கு இப்போவே திட்டமிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மந்த்லி செலவுகளை முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்துங்க. ஆன்லைன் ஷாப்பிங், ஹோட்டல் செலவு, தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். இதை அவாய்ட் பண்ணாலே மந்த்லி வந்து நமக்கு 1000 to 2000 வரை எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் பண்ண முடியுங்க. இன்றைக்கி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுற 1000 2000ங்கிற அமௌண்ட் வந்து கம்மியான சேவிங்ஸாக இருந்தாலும் டிசிப்ளினோட கண்டினியூட்டியோடு நீங்கள் 10 இயர்ஸ்க்கு சேவ் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் குழந்தைகளோட கல்விக்கு உதவும் மிகப்பெரிய நிதியாக வந்து அது மாறலாங்க. நமக்கு 25,000 தானே சம்பளம், இதில் எப்படி நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். சிறிய தொகையில் தொடங்கினாலும் கூட தொடர்ந்து சேமிங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சேமிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நாளைக்கு உங்களோட குழந்தையோட கனவுகளை நினைவாக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா இன்னையில் இருந்தாவது நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதில் இன்வெஸ்ட் பண்ணால் பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்மளால் 1000 2000 தானே இன்வெஸ்ட் பண்ண முடியும், இது எப்படி நம்ம குழந்தைக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் யோசிக்காதீங்க. இன்றைக்கி 1000 2000ங்கிறது ஃபியூச்சரில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்குங்க. கண்டிப்பாக வந்து இப்போ உள்ள காம்படிஷன் வேர்ல்டில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு எஜுகேஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைங்க வந்து போராடி இந்த சொசைட்டியில் வந்து வின் பண்ணி வாழ முடியுங்க. மற்றவங்க மாதிரி நம்ம குழந்தைங்களும் போல்டாக வர முடியும். ஸோ வந்து எது இருக்கோ இல்லையோங்க நம்ம குழந்தைக்கு எஜுகேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ குழந்தைங்க சின்ன குழந்தையாக இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது. ஸோ சேவிங்ஸ் வந்து கம்மியாக பண்ணாலுமே நல்ல அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும். இல்லை உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா அதுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் வந்து கொஞ்சம் செலவுகளை வந்து கம்மி பண்ணிவிட்டு சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். அன்வான்ட் செலவு, ஆன்லைன் ஷாப்பிங்கு, ஏதாவது ஆஃபர் போட்டால் வாங்குறது, இல்லை ஹோட்டலுக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹோட்டல் போகக்கூடாதா, சினிமா போகக்கூடாதுன்னா போங்க, எப்போயாவது ஒரு நாள் போங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட்க்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு போங்க. அதுவே வீக்லி ஒன்ஸ் போகிற மாதிரி வந்து இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம தான் சேவிங்ஸ் பண்ணணும். ஃப்யூச்சரில் அவங்க எஜுகேஷனையும் அவங்க லைஃப்பையும் நல்லபடியாக கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை.
நான் என் குழந்தைங்களுக்கு எப்படி சேவிங்ஸ் பண்ணுறேன், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சேலரியில் 5000 வந்து சேவிங்ஸ் பண்ண முடியுது. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா செலவு வந்து அன்வான்டட் செலவு வந்து நான் கட் பண்ணி அதில் வந்து ஒரு 1000 2000 வரைக்கும் என்னால் சேவ் பண்ண முடியுங்க. அப்புறம் கான்ஸ்டண்ட்டாக என்னால் வந்து ஒரு 7000 சேவ் பண்ண முடியுது. ஓகேங்களா? அதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி ஆர்டி, எஸ்ஐபி, பிபிஎஃப் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எஸ்ஐபி வந்து அதில் வந்து இடிஎஃப் வந்து எனக்கு வந்து அதில் கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சதுனால நான் வந்து எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக நீங்களும் எஸ்ஐபி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஆர்டி, பிபிஎஃப்பை விட எஸ்ஐபியில் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். லாங் டேர்ம் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப நல்ல ஸ்கீம், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு. ஸோ ஆனால் வந்து அதில் ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வந்து இந்த 3 பிளானில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலைன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.